கடந்த 2025ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் நிதியாண்டில் முன்னணி 10 நாடுகளுக்கான இந்தியாவின் ஆயத்த ஆடை ஏற்றுமதி முந்தைய ஆண்டை விட 3500 கோடி ரூபாய் உயர்ந்து மொத்தம் 1 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளது. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு 42,478 கோடி ரூபாய், பிரிட்டனுக்கு 13,195 கோடி ரூபாய், ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு 11,474 கோடி ரூபாய் மதிப்பில் ஆயத்த ஆடை ஏற்றுமதியாகியிருக்கிறது. கடந்த நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் அமெரிக்காவின் இறக்குமதி வரி உயர்வு காரணமாக அந்நாட்டிற்கான இந்திய ஆடை ஏற்றுமதி 2,322 கோடி ரூபாய் குறைந்துள்ளது. இதேபோல் நெதர்லாந்து மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகளுக்கான ஏற்றுமதி அமெரிக்க டாலர் மதிப்பில் முறையே 2.5 விழுக்காடு மற்றும் 1.9 விழுக்காடு சரிவை சந்தித்துள்ளது. இருப்பினும் இந்திய ரூபாய் மதிப்பில் கணக்கிடும்போது இந்த இரு நாடுகளுடனான வர்த்தக மதிப்பு சற்று அதிகரித்தே காணப்படுகிறது. அமெரிக்கா, நெதர்லாந்து, ஆஸ்திரேலியா தவிர்த்து இந்தியாவின் முன்னணி வர்த்தக பட்டியலில் உள்ள மற்ற 7 நாடுகளுக்கான ஆயத்த ஆடை ஏற்றுமதி நல்ல வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. நீட் தேர்வு அச்சத்தால் மாணவர்கள் தற்கொலை செய்யும் விவகாரத்தில் பாஜக அரசு மீது காங்கிரஸ் கட்சி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில் இவை வெறும் தற்கொலைகள் அல்ல, மோடி அரசின் கொலைகள் என சாடியுள்ளது. வினாத்தாள் கசிவு முறைகேட்டால் மாணவர்கள் உயிரிழந்து வரும் நிலையிலும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகாமல் இருப்பது வெட்கக்கேடானது என்றும் விமர்சித்துள்ளது. மேலும் தர்மேந்திர பிரதான் எப்போது பதவி விலகுவார் என்றும் காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. மத்திய அரசின் தடைக்கு எதிராக டெலிகிராம் நிறுவனம் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஒரு சிலரின் தவறான செயலுக்காக 15 கோடிக்கும் அதிகமான பயனர்களின் உரிமையை எவ்வாறு பறிக்க முடியும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் மத்திய அரசிடம் கேள்வி எழுப்பியது. ஆனால் டெலிகிராம் செயலியின் கட்டமைப்பு குற்றவாளிகளுக்கு சாதகமாக இருப்பதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியது. இந்நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஜூன் 22ஆம் தேதி வரை டெலிகிராம் தடை அமலில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. AI தொழில்நுட்பம் அனைவருக்கும் சென்றடையும் வகையில் ஜனநாயகமயமாக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற விவாடெக் 2026 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது AI என்பது ஆல் இன்க்ளூசிவ், அதாவது அனைவரையும் உள்ளடக்கியது என்ற அர்த்தத்தை பெற வேண்டும் என்றார். உலகளாவிய டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் பாதியளவு இந்தியாவில் நடைபெறுவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். உலகிற்கு நம்பகமான கூட்டாளியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி தனது 12 ஆண்டுகால ஆட்சியில் இந்தியா பல்வேறு துறைகளில் முன்னேறி கடும் வளர்ச்சியை எட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். ஒவ்வொரு நாடும் நம்பகமான விநியோக சங்கிலி, ஒரு நிலையான கூட்டாண்மையை விரும்புவதாக கூறிய பிரதமர் இத்தகைய ஒரு காலகட்டத்தில் இந்தியா உலகில் ஒரு நம்பகமான கூட்டாளியாக உருவெடுத்து வருவதாக குறிப்பிட்டார். இந்தியாவுக்கும் உலகிற்கும் இடையிலான வர்த்தக உறவுகளில் ஒரு புதிய உத்வேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் உலகம் நிச்சயமற்ற மற்றும் சீர்குலைந்த ஒரு காலகட்டத்தை கடந்து கொண்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி கூறினார். பிரான்சில் நடந்த G7 மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்ற நிலையில் அவருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரான் இந்தியில் பேசிய காணொலி வைரலாகி வருகிறது. மேக்ரான் வெளியிட்டுள்ள வீடியோவில் பிரான்ஸ் வந்த பிரதமர் மோடியை வரவேற்றதில் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் இந்தியா பிரான்ஸ் இடையான நட்புறவு நீடூழி வாழ்க என பேசியுள்ளார். மேலும் தான் பேசிய ஹிந்தி சரியாயிருக்கிறதா எனவும் அவர் கூறியதை இணையத்தில் பலரும் வரவேற்றுள்ளனர். प्रिय मित्र नरेंद्र, मुझे बहुत खुशी हुई आपका निस, एवियन और पेरिस मैं इसे साथ दौरे के लिए स्वागत करके फ्रांस और भारत की दोस्ती हमारा है. தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி மூணாறில் தற்போது நிலவும் காலநிலையை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். பகல் நேரங்களிலேயே சாலைகள் தெரியாத அளவிற்கு அடர்ந்த பனிமூட்டம் சூழ்ந்திருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு மெதுவாக செல்கின்றனர். கோடை வெப்பத்திலிருந்து தப்பிக்க மூணாறு வரும் சுற்றுலா பயணிகள்
பல்வேறு இடங்களுக்கு குடும்பத்தினர் நண்பர்களுடன் சென்று உற்சாகமாக இருக்கின்றனர். பூரண மதுவிலக்கு நடைமுறையில் உள்ள குஜராத் மாநிலத்தில் சட்டவிரோத விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டன. வதோதரா பகுதியில் நீதிமன்ற உத்தரவின்படி அரசு உயரதிகாரிகளின் முன்னிலையில் ரோட் ரோலர்கள் மற்றும் புல்டோசர்கள் போன்ற கனரக வாகனங்களை கொண்டு இந்த மதுபான பாட்டில்கள் அனைத்தும் நசுக்கி அழிக்கப்பட்டன. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பூர் தனியார் பள்ளியில் 350 மாணவர்கள் இணைந்து 350 வினாடிகள் தொடர்ந்து விருக்ஷாசனம் வடிவில் நின்று சாதனை படைத்துள்ளனர். யோகா குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட நிகழ்வு நோபல் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதில் சிங்கப்பெண் அதிரடி படையினர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு வழங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்றுவிட்டு கரை திரும்பிய மீனவர்களின் வலையில் டன் கணக்கில் மீன்கள் சிக்கின. ஒரு படகுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் மீன்கள் கிடைத்த நிலையில் ஒரே நாளில் சுமார் 5 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதால் மீனவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள அண்ணாநகர் குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை ஒன்று உலா வந்துள்ளது. பிரதான சாலை வழியாக நுழைந்த அந்த சிறுத்தை உணவுப் பொருட்களை தேடிவிட்டு சென்ற காட்சிகள் அங்கிருந்த வீட்டின் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள குடியிருப்பு வாசிகள் வன விலங்குகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி 8.25 என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான அதிகாரப்பூர்வ ஒப்புதலை மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இதனையடுத்து 2025-26 நிதியாண்டுக்கான வட்டி இம்மாத இறுதிக்குள் சந்தாதாரர்களின் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தெரிகிறது. 2025-26 ஆண்டிற்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி வட்டியை 8.25% தொடர்வது என்று கடந்த மார்ச் மாதம் நடந்த தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிர்வாக குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மார்க்கெட்டில் சின்ன வெங்காயத்தின் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த வாரம் 1 கிலோ 70 ரூபாய் முதல் 75 ரூபாய் வரை ஏலம் போன நிலையில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து வரத்து அதிகரித்ததால் தற்போது 1 கிலோ வெறும் 15 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை மட்டுமே ஏலம் போகிறது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சாவூர் அருகே புத்தூர், கொக்கேரி உள்ளிட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு விரைந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தற்போது சேமிப்பு கிடங்குகள் நிரம்பி இருப்பதால் பல இடங்களில் நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் வைக்கப்பட்டுள்ளன. எனவே கூடுதலாக தற்காலிக சேமிப்பு கிடங்குகளை உருவாக்கி நெல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வப்பிரந்தகை மகளின் திருமண விழாவில் அரசியல் தலைவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். சென்னை பல்லாவரத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், மதிமுக தலைவர் வைகோ, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் தமிழக அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இது தவிர ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2000 கனடியிலிருந்து 4000 கனடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே மூதாட்டியிடம் நகையை பறித்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மோதுப்பட்டி கிராமத்தில் மூதாட்டி
சாமியாத்தால் தோட்டத்து வீட்டில் தனியே வசித்து வருகிறார். இந்நிலையில் முகமூடி அணிந்த அடையாளம் தெரியாத நபர் வீட்டின் மின் இணைப்பை துண்டித்து சாமியாத்தால் அணிந்திருந்த 7 பவுன் நகையை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றார். சென்னை தாம்பரம் பகுதியில் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிம்பாக்கம், சாம்ராஜ் நகர், காமராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் நடத்திய மறியலால் தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய பொதுமக்கள் அத்தொகுதியின் எம்எல்ஏ, கவுன்சிலர் நேரில் வந்து விளக்கமளிக்க வலியுறுத்தினர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் காவல்துறை நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. காத்து மழை அடிச்சது, அதில் பவர் கட் ஆச்சு. அதுலேருந்து வரவே இல்லை. எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. மெயின் ஆஃபீஸில் வந்து கால் பண்ணியாச்சு. அங்கே காலே போக மாட்டேங்குது. மெசேஜ் போட்டாச்சு, ரிப்ளையே இல்லை. எல்லாரும் ஈபி ஆஃபீஸ் போயிட்டு ஆக்கோடமான ஒன்றும் முடிய மாட்டேங்குது சார். குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஜெனிஃபரை மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் நேரில் பாராட்டினார். சிறுமியாக இருந்தபோது கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் உயிர் தப்பிய ஜெனிஃபர் தற்போது ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குநராக பதவியேற்க உள்ளார். தனது முயற்சிக்கு தூண்டுகோலாக அமைந்தது IAS அதிகாரி ராதாகிருஷ்ணன் என புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் ஜெனிஃபர் கூறியிருந்தார். இந்நிலையில் ஜெனிஃபரை சென்னையில் உள்ள மின்வாரிய அலுவலகத்திற்கு அழைத்து மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் நேரில் பாராட்டினார். 2004ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 94 குழந்தைகள் உயிரிழந்தனர். அந்த சமயம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக ராதாகிருஷ்ணன் இருந்தார். மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஹாலோகிராம் தொழில்நுட்பம் மூலம் கற்பிக்கும் முறை மாணவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. முன்னாள் மாணவர் கார்த்திக் மாரி என்பவர் உருவாக்கிய இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் முப்பரிமாண வடிவில் தோன்றி பாடம் நடத்துவது போல் காட்சிப்படுத்தப்பட்டது. மேலும் நியூட்டன் உள்ளிட்ட விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்புகளும் காட்சியாக விளக்கப்பட்டது. இந்த புதிய முயற்சி மற்ற அரசு பள்ளிகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. தென்காசி சென்னையில் AVGC தொழில்நுட்பத்துறைக்கான அதிநவீன நமோ சென்டர் பயிற்சி மையத்தை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திறந்து வைத்தார். AVGC துறையில் உலக அளவில் பெரும் வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடப்பதாக குறிப்பிட்ட அவர், புதிய தேசிய கல்விக் கொள்கை மூலம் பள்ளிகள், கல்லூரிகளில் இத்துறை சார்ந்த படிப்புகள் அறிமுகம் செய்யப்படுவதாக கூறினார். மேலும் சென்னை, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட வழித்தடங்களில் அதிவேக ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் தகவல் தெரிவித்தார். திருப்பூர் நஞ்சப்பா மாநகராட்சி ஆண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒருநாள் மாணவ தலைமை ஆசிரியர் என்ற புதிய முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் தலைமை பண்பு மற்றும் ஒழுக்கத்தை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் கோகுல்ராஜ் மற்றும் அர்ஷந்த் ஆகியோர் ஒருநாள் தலைமை ஆசிரியர்களாக பொறுப்பேற்று வகுப்பறைகளை ஆய்வு செய்தனர். அப்போது கற்றலில் பின்தங்கியுள்ள மாணவர்களுக்காக மதிய இடைவேளையில் சிறப்பு வாசிப்பு மற்றும் வாய்ப்பாடு பயிற்சி அளிக்க அவர்கள் வலியுறுத்தினர். பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய வெகுநாள் கனவு ஆன சமூக நீதி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்தப்படும்னு ஒரு வரி வந்திருந்தது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஏன்னா இந்த அறிவிப்பை தான் தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எத்தனையோ வருடங்களாக இப்படி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சமூக நீதி சர்வே நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. இது முக்கியமான ஒரு விஷயம் கூட. தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் குடும்பங்கள் இருக்கின்றன, அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். இதுக்கு கிட்டத்தட்ட பழைய சென்சஸ் தான் வச்சிருக்கிறோம். எதுவுமே நம்மிடம் புது தகவல்கள் கிடையாது. எல்லாமே ரொம்ப ரொம்ப பழைய 1920 அது எடுத்த அந்த மாதிரி சென்சஸ் தான் இருக்கிறது. அதனால இந்த தகவல் கிடைச்சதுன்னா தமிழ்நாட்டிலுடைய மக்களுடைய சமூக பொருளாதார நிலை கண்டிப்பாக மேம்படும். அதை நாங்கள் முழு மனதாக வரவேற்கின்றோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் இங்க நடத்தப்படும் கணக்கு ஆய்வுன்னு சொல்றாங்க. அதில் உங்களுக்கு ஏற்பாடு இருக்கா மேடம்? உடன்பாடு இருக்கா? மத்திய அரசு இந்த வருடமே நடத்துவதாக அவங்க டேட்டால இருந்து குறிச்சிருக்கிறாங்க. அது மேக்ரோ சர்வே.
அது ஒரு சென்சஸ், தலை கணக்கெடுப்பு மற்றும் கொஞ்சம் ஒரு சில தகவல் தான் இருக்கும். ஆனால் மாநில அரசு எடுக்கும்பொழுது அது மைக்ரோ சர்வேவாக இருக்க வேண்டும், நிறைய கேள்விகள் இருக்க வேண்டும், நிறைய விஷயங்கள் தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால அது இருக்கிறதா என்பதை நாங்கள் அப்படிப்பட்ட தகவல்களை அந்த தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய சமூக நீதி சர்வேல இருக்கிறதா என்பதை நாங்கள் அது சரிபார்த்துக் கொள்வோம். சிலரின் சுயலாபத்திற்காகவே தாவேக்குடன் காங்கிரஸ் இணைந்துள்ளதாக அக்கட்சியின் முன்னாள் நிர்வாகி ஸ்ரீநிதி தெரிவித்தார். காங்கிரஸில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸில் உள்ள சில பெண் தலைவர்களே கொங்கு மண்டலத்திலிருந்து பெண்கள் யாரும் கட்சியில் வளரக்கூடாது என நினைப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை சிங்காநல்லூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஸ்ரீநிதி போட்டியிட்டிருந்தார். பட் இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள், அது இன்ஃபேக்ட் சொல்ல போனா பெண் தலைவர்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொங்கு மண்டலத்துல வேற யாரும் வந்து பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, அது உண்மையா உழைக்கிறவங்களை வந்து அந்த சில தலைவர்கள் வந்து ஓரங்கட்டுறாங்க. கட்சியில பங்கு போயிருக்காங்க, 2 அமைச்சர்கள் வாங்கியிருக்காங்க, செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? சில பேரோட சுயநலத்தினால அவசரமா அந்த முடிவு எடுத்ததா தான் அதை பார்க்க முடியுது. ஈரோட்டில் அதிமுக பேனர்களை அகற்றிய மாநகராட்சி ஊழியர்களை மிரட்டிய புகாரில் அதிமுக மாவட்ட செயலர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காந்திஜி சாலையில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த அதிமுக பேனர்களை அகற்றிய மாநகராட்சி ஊழியர்களை அதிமுக மாவட்ட செயலர் மனோகரன் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரில் அரசு ஊழியரை மிரட்டியது மற்றும் பணி செய்ய விடாமல் தடுத்தது ஆகிய பிரிவுகளில் மனோகரன் மீது வழக்கு பதிவு செய்து ஈரோடு நகர காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாயமாகி 90 நாட்களுக்கு மேலான கல்லூரி மாணவனை கண்டுபிடித்து தரக்கோரி அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பொள்ளாச்சியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் ஆத்து பொள்ளாச்சியை சேர்ந்த விமல் என்பவர் சென்னையிலிருந்து மார்ச் 16ஆம் தேதி பொள்ளாச்சிக்கு ரயிலில் புறப்பட்டதாக தெரிகிறது. அதன் பிறகு மாயமானதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் மாணவனை கண்டுபிடித்து தரக்கோரி போராட்டம் நடைபெற்றது. முதல்வர் அவர்களே, உங்ககிட்ட தாயாவும் கேட்டுட்டேன், ஒரு தங்கையாவும் கேட்கிறேன், என் பையனை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா மாமனா இந்த சாப்பாடு நீங்களே என் பையனுக்கு ஊட்டி விடுங்க, நானும் ஒரு வாய் ஊட்டி விடுறேன். இல்ல மாமா முறையில பையனை கொண்டு வந்து கொடுத்துட்டேன், இந்த நீ என்னோட பண்ணிக்கோ அப்படின்னு நீங்க என்ன அந்த கேடையில வச்சு ஆராதனை பண்ணிக்கிறேன். இல்லம்மா ரெண்டுமே முடியல என்னால இந்த அரசாங்கத்தினாலேன்னு சொன்னீங்கன்னா குடும்பத்தோட தூக்கு போட்டுக்கிற ஐயா. தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை, திருச்சியில் எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். சென்னையில் தண்டையார்பேட்டை வைத்தியநாதன் மேம்பாலம் அருகில் எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு சமூகம் உருவாக்குவோம். இதேபோல் திருச்சி மரக்கடை பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண் சமூகம் கதறுது, பாதுகாக்கும் சிங்கப்பெண் படை எங்கே போச்சு, எங்கே போச்சு? குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை கொடுக்க அரசுக்கு ஏன் இந்த மெத்தனை போட்டு? சென்னையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமான வெப்பம் பதிவாகி வந்த நிலையில் மாலையில் திடீரென இடியுடன் கனமழை பெய்ததால் இதமான சூழல் நிலவியது. சென்னை பெரம்பூர், கொளத்தூர், ரெட்டேரி, மாதவரம், மூலக்கடை உள்ளிட்ட வடசென்னை பகுதிகளில் திடீரென்று வானம் கருமேகங்களால் சூழப்பட்டு காணப்பட்டது. தொடர்ந்து குளிர்ந்த காற்று வீசியதால் வெப்பத்தின் தாக்கம் கணிசமாக குறைந்தது. இதனையடுத்து இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. நீண்ட நாட்களாக கோடை வெப்பத்தால் அவதியடைந்த மக்களுக்கு இந்த மழை நிம்மதியை அளித்தது. சாலைகளில் மழைநீர் சூழ்ந்ததால் சில இடங்களில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. சென்னையில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையின் காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்டது.
சேலத்திலிருந்து வந்த இண்டிகோ விமானம் விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் வண்டலூர், கூடுவாஞ்சேரி, கேளம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வட்டமடித்தது. பின்னர் அது திருப்பதிக்கு திருப்பிவிடப்பட்டது. அதேபோல மதுரை, கோவை, ஜெய்ப்பூர், கொல்கத்தா, மும்பை, டாக்கா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த விமானங்களும் மெரினா கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் வட்டமடித்தன. மேலும் சென்னையிலிருந்து ஹைதராபாத், பெங்களூரு, டெல்லி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட நகரங்களுக்கு செல்ல வேண்டிய விமானங்கள் தாமதமாகின. சென்னையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். பூந்தமல்லியில் பலத்த காற்றோடு தொட்டி தீர்த்த கனமழையால் நெடுஞ்சாலைகளில் வைக்கப்பட்டிருந்த ராட்சத பேனர்கள் அருந்து மின்சார வயர்கள் மீது விழுந்தது. கனமழை மற்றும் சூறைக்காற்றின் காரணமாக அம்பத்தூரில் உள்ள ஐடி நிறுவனத்தின் கண்ணாடி கதவுகள் பயங்கரமாக ஆடியதால் அங்கிருந்த ஊழியர்கள் அலறி அடித்து ஓடினர். மதுரவாயலில் கனமழையால் ராட்சத பேனர் தூண்களுடன் உடைந்து கீழே விழுந்தது. பேனர் சரிவதைக் கண்ட மக்கள் அச்சத்தில் நாலாபுறமும் ஓட்டம் பிடித்தனர். அம்பத்தூரில் உள்ள தாஸ் தொழிற்பேட்டையில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் உயர் அழுத்த மின்கம்பி அருந்து மினி லாரி மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. நல்வாய்ப்பாக லாரி ஓட்டுநர் லாரியை விட்டு கீழே இறங்கி தண்ணீர் இல்லாத இடத்துக்கு சென்றதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியாற்றி ஓய்வு பெற்ற தமிழக அரசு ஊழியர்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்குவதற்கான புதிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சிபிஎஸ் எனப்படும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்துக்கு பதிலாக கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் எனப்படும் டேப்ஸ் அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது நிதித்துறை செயலர் சித்திக் வெளியிட்டுள்ள அரசாணையில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அவர்கள் கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியத்தில் 30 விழுக்காடு அல்லது 10,000 ரூபாய், இதில் எது அதிகமோ அதனுடன் அகவிலைப்படியும் சேர்த்து இடைக்கால நிவாரணமாக தரப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. பணிக்காலத்தில் உயிரிழந்த ஊழியர்களின் குடும்ப வாழ்வாதாரமாக 60 விழுக்காடு தொகை வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணியாற்றியவர்கள் இந்த திட்டத்தில் சேர அரசாணை வெளியான 60 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்த 21 நாட்களுக்குள் முதல் தொகை வழங்கப்படும். டேப்ஸ் திட்டம் செயல்படுத்தப்படும் வரை இடைக்கால நிவாரணம் வழங்கப்படும். ஹிந்து, சீக்கியம், பௌத்த மதங்களை பின்பற்றும் பட்டியலினத்தவர் மட்டுமே 44 தனி தொகுதிகளில் போட்டியிடுவதை உறுதி செய்ய கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இது தொடர்பாக இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் தேர்தலுக்கு முன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு தனி தொகுதிகளில் போட்டியிடும் பட்டியலின வேட்பாளர்களின் சாதி சான்றுகளை தீவிரமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் போலி சான்றிதழ் சமர்ப்பித்துள்ளது கண்டறியப்பட்டால் அந்த வேட்புமனுக்களை நிராகரிக்க தேர்தல் அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கி தேர்தல் ஆணையம் 2008ஆம் ஆண்டே அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாக கூறி வழக்கை தள்ளுபடி செய்தது. எனினும் தேர்தல் அதிகாரிகளின் ஆய்வில் தப்பித்து தேர்தலில் போட்டியிட்டு வென்றால் சம்பந்தப்பட்டோரின் தேர்தல் வெற்றியை எதிர்த்து தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யலாம் எனவும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் சுட்டிக்காட்டியுள்ளனர். நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை கொடிக்குளம் பகுதியில் சீமக்கருவேல மரங்களை அகற்றும் பணிகள் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி செல்வம் அதிகாரிகளோடு நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவைப் போல தமிழகத்திலும் 3 சுற்றுகளில் கருவேல மரங்கள் முற்றிலும் எளிதாக ஒழிக்கப்படும் என்றும் இதற்கான நிதியை அரசாங்கம் தொடர்ந்து வழங்கும் என்றும் தெரிவித்தார். கருவேல மரங்கள்லாம் ஒன் டைம் எடுத்தாலும் தொடர்ச்சியாக அது ஒரு மூணு ரவுண்ட்ஸ் வருவோம். எப்படியும் ஒரு 5 இயர்ஸுக்குள்ள இந்த டார்கெட் வரும். 5 இயர்ஸ் வந்தால் தான் எடுக்க முடியும். இப்போ கேரளாவில் 3 தடவை எடுத்தாங்க, 3 ரவுண்ட்ஸ் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு கேரளாவில் இந்த செடியே கிடையாது. 3 ரவுண்ட்ஸ் வரணும். இது ஒன்றும் அழிக்க முடியாதது ஒன்றும் கிடையாது, ஈஸியாக அழிச்சிடலாம். ஃபண்டு அரசாங்கம் தான் கொடுக்கணும்.
காளப்பட்டி கிராமத்தில் பழமையான மாரியம்மன் கோயில் அருகே தேவாலயம் கட்டுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கோயில் அருகே தேவாலயம் கட்டுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் குண்டுவெடிப்புகளும் மத கலவரங்களும் நடந்த கோயம்புத்தூர் மத ரீதியில் பதட்டமான நகரம் என குறிப்பிட்டனர். மாரியம்மன் கோயிலுக்கு அருகில் பொது சாலையில் தேவாலயம் கட்டுவதில் உள்நோக்கம் இல்லை என கூற முடியாது எனவும், இதற்கு தடை விதிக்காவிடில் சமூக நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் கூறினர். இந்த விவகாரம் தொடர்பான உரிமையியல் வழக்கு முடிவுக்கு வரும் வரை தேவாலயம் கட்டுவதில் தற்போதைய நிலையே நீடிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர்.